என்னங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, வாங்க. அதெல்லாம் வேணாம். சரி வாங்க, அப்ப சாப்பிட்டு போலாம். ஸ்னேகா, நம்ம தப்பு பண்றோமோன்னு தோணுது. தப்பா? எந்த விஷயத்துலங்க? செல்லம்மா விஷயத்துல தான். அத நாம ஏன் என்னையும் சேர்த்து சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியாம நீ அந்த கோமதியும் ஸ்டேஷனுக்கு போய் செல்லம்மாவை பார்த்து மனசு நோக்கும்படி பேசிட்டு வந்தீங்கல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிய? ஓ, இதுதான் அந்த டிரைவர் கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா, போனேன். தப்பே பண்ணாம என்ன லாக்அப்ல உட்கார வச்சா நான் எவ்வளவு வலி வேதனை எல்லாம் அனுபவிச்சிருப்பேன். இப்ப அவ அதே லாக்அப்ல இருக்கால, எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் தான் போனேன். நீங்களும் தான் அவ பேச்ச கேட்டுட்டு அன்னைக்கு என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா என்னையும் உள்ள தள்ளிடுவேன். ஐயோ, என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என் தெய்வங்க. இங்க பாருங்க, அந்த செல்லம்மா எனக்கு மட்டும் எதிரி இல்ல, உங்களுக்கும் எதிரிதான். அதை மறந்துடாதீங்க. இந்த பார், நான் எதையும் மறக்கல. எதிரியா இருந்தா கூட முகத்துக்கு நேரா கத்திய வைக்கணும், முதுகு பின்னாடி போய் கத்திய வச்சு குத்தக்கூடாது. இப்ப யார் முதுகுல யாரு கத்தி வீசினது? இந்த பார், மதுமிதாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சதீஷ் பைலோட கமிஷனர் ஆபீஸுக்கு ஏன் போன? அத நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். நான் ஏன் கமிஷனர் ஆபீஸ் போறேன்? சதீஷ் வந்து வாங்க கமிஷனர் ஆபீஸ் போகணும்னு சொன்னாரு, நான் கூட போயிட்டு வந்தேன். ஏன் இதுல என்ன தப்பு? தப்புதான். செல்லம்மா நமக்கு எதிரிதான். ஆனா அவளை ஜெயிக்கணும்னு நினைச்சா நேருக்கு நேரு மோதணும். அடுத்தவன் சண்டைக்கு நம்ம எடுபடியா போக கூடாது. நீ எதுக்கு அவனோட துணைக்கு போன? என்ன டிசியோட தம்பின்ற பழைய பெருங்காய வாசனையா? சிச்சி, என்னங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, அவங்க அண்ணன் செத்தான்ற ஆத்திரத்துல அவன் போய் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். அது அவன் பிரச்சனை. நீ எதுக்கு புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? ரத்னாவை நீ கடத்தலன்னு தெரிஞ்ச உடனே செல்லம்மா கேஸ வாபஸ் வாங்கினால அதை மறந்துட்டியா? என்ன திடீர்னு செல்லம்மா மேல பாச மழை பொழியுது? தான் ஆடாட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்களே, அதானா இது? இந்த பார், இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் ஏன் திடீர்னு செல்லம்மா பக்கம் பேசுறீங்க? ஒரு பொம்பளை கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு கை குழந்தையோட லாக்அப்ல இருக்காங்களே, நம்ம எதிரியா இருந்தா கூட தர்ம நியாயம் பார்க்கணுமா? அவ மாட்டிக்கிட்டது நமக்கு சந்தோஷம் தான். ஆனா அவ வெளியே வந்துடக்கூடாதுன்னு கமிஷனர் பார்த்து புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அதுதான் தப்புங்கிற. சரி, நான் போனேன்னு தெரிஞ்சதுல அப்ப ஏன்டி போனேன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? அதுதாண்டி நான் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு, காதல். சரி விடுங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு என்னன்னா, அன்னைக்கு அந்த வட மேல உங்களை வெட்டுவேன் குத்துவேன்னா நீங்களும் அவர் மேல அந்த அளவுக்கு கோவப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு செல்லம்மாவுக்காக வருத்தப்படுறீங்க, அவன் மேல இறக்கப்படுறீங்க. அதான் எனக்கு ஏன்னு புரியல. அவன் என்னை அவமானப்படுத்தினதை நான் மறக்க மாட்டேன். நேரம் வரும்போது நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அப்பா, எனக்கு இப்பதான் உயிரே வந்தது. எங்க நீங்க அவ பக்கம் மாறிடுவீங்களோ நான் பயந்துட்டே இருந்தேன். ஸ்னேகா, வடமலைக்கும் எனக்கு இருக்கிற பகை வேற. கை குழந்தையோட செல்லம்மா லாக்அப்ல இருக்கிறதா மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, கொலை பண்ணிருக்க மாட்டா? ப்ளீஸ் அல்ல, போதும், ஆரம்பிச்சிடாதீங்க. திரும்ப இருங்க, உங்களை எப்படி டைவர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். பிடிங்க. Cheers, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னல, வர சொல்லு. ஓகே மேடம். சார், மேடம் உங்களை வர சொல்றாங்க. தேங்க்யூ. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும்.
மேடம், என் வைஃப் செல்லம்மா செல்லம்மா சம்பந்தமா நான் யாருக்கிட்டையும் எதையும் பேசுறதால அப்படின்னா நீங்க கிளம்பலாம். மேடம், நீங்களும் இப்படி பேசலாமா? உங்களை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம் மேடம். என்ன நம்பி எதுக்கு வந்தீங்க? ஏன் சார் உங்க வைஃப் செல்லம்மா என்ன கேட்டு எல்லாமே பண்ணாங்க? எதுக்கு மேடம் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க ஒரு பப்ளிக் சர்வன்ட், இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? ஏன் சார் யார் சார் நீங்க? யார் நீங்க? முதல்ல வெளிய போங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், சாரி. இவர் பேர் வாசு, என் தங்கச்சி புருஷன். செல்லம்மா மேல இருக்கிற மரியாதை தான் அப்படி பேசிட்டாரு, தப்பா நினைக்காதீங்க. மேடம், நீங்க செல்லம்மா டெலிவரி டைம்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க என் செல்லம்மா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா என்னால் நம்ப முடியல மேடம். இங்க பாருங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் என் கடமையை தான் செஞ்சிருக்கேன். மேடம், நான் கோவமா பேசுனதுக்காக மன்னிக்கணும். நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. செல்லம் அந்த கொலையை பண்ணிருப்பாங்களா? உங்க மனசாட்சிக்கே தெரியுது இல்ல செல்லம் அந்த கொலையை பண்ணலன்னு. என்ன பேசுறீங்க முட்டாள்தனமா? அவங்க செய்ய வேண்டாம், ஆளை வச்சு கூட செஞ்சிருக்கலாம்ல. மேடம், என்ன சொல்றீங்க நீங்க? மினிஸ்டரோட மகனை ஆளை வச்சு கொலை பண்ற அளவுக்கு செல்லம்மாக்கு அவன் மேல என்ன விரோதம் இருக்கு போகுது? என்ன விரோதமா? அஞ்சலிய ரேப்பட்டம் பண்ண 4 பேர்ல இது வரைக்கும் 3 பேர் செத்துருக்காங்க. அந்த விஷயத்துல அதிகமா ஆத்திரப்பட்டது அஞ்சலியோட அப்பா அம்மா விட உங்க வைஃப் செல்லம்மா. இப்ப கூட 2 மாசத்துக்கு முன்னாடி அஞ்சலியோட எக்ஸ் லவர் கார்த்திக் அடிக்கடி போன் பண்ணி அஞ்சலிய டிஸ்டர்ப் பண்றான்றதுக்காக அவனை மிரட்டுறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அஞ்சலி மேல பாசம். ஏன் இந்த பாசத்தாலும் அக்கறையாலும் அவங்க இந்த கொலைகளை பண்ணிருக்க கூடாது? சமீபத்துல இறந்து போன டிசி சேதுபதி, அவர் போன காரு கடைசியா உங்க வீட்டு வாசல்ல இருந்துதான் கிளம்பி இருக்கு. அன்னைக்கு மட்டும் நாங்க செல்லம்மாவை அரெஸ்ட் பண்ணிருந்தோம்னா இன்னைக்கு முரளிய கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியும். முரளி மர்டர் ஆன நேரத்துல சதீஷ் மட்டும் கரெக்டான சமயத்துல மந்திரி வீட்டுக்கு போகலனா உங்க வைஃப் செல்லம்மா ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருப்பாங்க. அவங்களோட பேட் லக் மாட்டிக்கிட்டாங்க. மேடம், என்ன நீங்க செல்லம்மா ஒரு நக்சலைட் மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? கை குழந்தையோட லாக்அப்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க சார். இதுக்கு மேல இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். வாங்க சார் போலாம், வாங்க. மேடம், ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு மேல லாக்அப்ல வைக்க கூடாது. அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்ல, அதையாவது செய்வீங்களா? அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சார். இந்த சிவரஞ்சனி என்னைக்குமே சட்டத்தை மீற மாட்டா. என்னமோ எனக்கு மனிதாபிமானமே இல்லாத மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செல்லம்மா குழந்தையோட லாக்அப்ல இருக்காங்கன்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததே நான் தான். மேடம், நீங்க எவ்வளவோ இறக்க காட்டிருக்கீங்க. கொஞ்சம் உங்க ஈகோவை பக்கத்துல வச்சுட்டு என் செல்லம்மாவை ரிலீஸ் பண்ணலாம்ல? அந்த முடிவை நான் எடுக்க முடியாதுங்க, கோர்ட் தான் முடிவு பண்ணும். ஏங்க, இதுக்கு மேல இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம கோர்ட்டுக்கு போவோம். செல்லம்மாவுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுவோம். வாங்க போலாம். ஹலோ, செல்லம்மா இந்த கொலையை பண்ணலன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நடந்த கொலைகளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொலைகாரனையும் தெரியும், கொலை செய்ய தூண்டி விட்டவங்களையும் செல்லம்மாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? இதுவரைக்கும் நடந்த 3 கொலைகளுமே அஞ்சலி விஷயத்துக்காக பழி வாங்கறதுக்காக செய்யப்பட்ட கொலைகள். இதுக்கு பின்னாடி ஏகேவோ அஞ்சலியோ நிச்சயமா இருக்காங்க. இவங்கள யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் செல்லம்மா இது வரைக்கும் பேசாம மௌனமா இருக்காங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு வாழை திறக்காம இருக்க முடியாது.
நான் இது வரைக்கும் மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டு இருக்கேன். நான் மட்டும் போலீஸ்காரியா நடந்துகிட்டு இருந்தேன்னா நேத்தே அவங்க எல்லா உண்மையும் சொல்லிருப்பாங்க. மேடம், தயவு செஞ்சு செல்லமாவா அடிச்சாதீங்க மேடம். அவளை பெயில் எடுத்து உண்மை நின்று நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. வேல் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல சார். நாளைக்கு உங்க வைஃப் செல்லம்மாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களை எங்க கஸ்டடிக்கு கொண்டு வரணும் பேப்பர்ஸ் மூவ் பண்ணி எங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்துருவோம். என்ன மேடம் சொல்றீங்க? ஒரு கை குழந்தையோட இருக்கிற என் மனைவிக்கு பெயில் கிடைக்காதா? உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த கேஸ்ல உங்க வைஃப்க்கு நிச்சயமா பெயில் கிடைக்காது. ஏன்னா அவங்க மேல பெரிய புகாரே வந்திருக்கு. அது கொடுத்தது யார் தெரியுமா? அவங்க சொந்த அண்ணன் கடற்கரையா. அதுவும் கமிஷனர் கிட்ட கொடுத்திருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? நம்புங்க சார். நான் பொண்ணு ரத்னாவை கடத்தி ஸ்னேகாவை பழி வாங்கந்தா கடற்கரையான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தான் கார்ல பாம்பு செட் பண்ணி தான் அண்ணன் குடும்பத்தை அழிச்சிட்டுதா டிசி தம்பி சதீஷும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால உங்க வைஃப் செல்லம்மாக்கு நிச்சயமா பெயில் கிடைக்கவே கிடைக்காது. So, you both can leave. செல்லம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கமிஷனர் கிட்ட கடற்கரையான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுங்க. நீங்க போலாம். நீங்களா? அவர் வீட்ல இருக்காரே, தெரிஞ்சுமா தைரியமா வந்திருக்கீங்க? அவரை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும். அவர்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. அத சொல்லுங்க. நீ யாரு? அவரை பார்த்துட்டு தான் போவேன். அவரே மச்சான். டேய், யாரா உனக்கு மச்சான்? உனக்கு எனக்கு என்னடா உறவு? வெளியே போற நாயெல்லாம் உள்ள வந்துகிட்டு மாமா மச்சான் உறவு கொண்டாடி போட வெளியே. பரவாயில்ல, உங்க தங்கச்சி கட்டிட்டுனா நன்றி உள்ள நாயவே இருந்துடுறேன். ஆனா நீங்க மனுஷனாவது இருக்கு பாருங்க. கேட்டுக்கோங்க. தைரியமா நேரா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உங்க முகத்துக்கு நேரம் நின்னு நீங்க மனுஷனே இல்லன்னு சொல்றாரு. டேய், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல என் சட்டையை புடிச்சப்பவே உன்னை தொலைச்சிருக்கணும். செல்லம்மா தாலி ஏத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை கொண்டு போட்டிருக்கணும்டா. உன்னை விட்டம் பாரு, இப்ப வீடு ஏறி வந்து சண்டை போட வந்திருக்க. நிலைமை தெரியாம பேசாதீங்க. என்ன நிலைமை? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்க பொண்டாட்டி கொலையை பண்ணிட்டு ஜெயில உட்காந்துருக்கா. அவளை எப்படியாவது உங்களுக்கு வெளியில கொண்டு வரணும். அதுக்கு இவரோட உதவி கேட்டு வந்திருக்கீங்க. அதான் கமிஷன் ஆபீஸ்ல பாத்தீங்கல்ல, எங்க சைடு கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. தலைகீழ நின்னாலும் ஜாமீன் கிடைக்காது. டேய், நான் இப்ப உனக்கு எந்த உதவி செய்யற மாதிரி இல்ல. முதல்ல கிளம்பு. மச்சான், தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நீங்க அவ கூட பிறந்த அண்ணன் இல்லையா? அவ கை குழந்தை வச்சுக்கிட்டு ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கா. நீங்க தயவு செஞ்சு கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து இவ கொடுத்த கம்ப்ளைண்ட் போலீஸ்ல வாபஸ் வாங்கிடுங்க. செல்லமா எந்த தப்பும் பண்ணல. ஓஹோ, எந்த தப்பு பண்ணாம குழந்தையோட ஜெயில இருக்காங்களே நீங்க வேதனைப்படுறீங்க. அப்ப நானும் எந்த தப்பு பண்ணாம தானே ஜெயிலுக்குள்ள இருந்தேன். எனக்கு வேதனையா இருந்திருக்காதா? இனிமே உங்க பொண்டாட்டி இருக்க போறது அங்கதானே.
2 நாள் இருந்தா எல்லாம் தானா பழகிடும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ரத்னாவை நானா கடத்தினேன் சொல்லுங்க. ரத்னம் நீ கடத்தல தெரியும் உனக்கு கேஸ் வாபஸ் வாங்கிட்டல. அப்ப கடத்தினது உங்க பொண்டாட்டி இல்லையா? வேணும்னே என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ரத்னாவை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு கேவலமா ஒரு டிராமா ஆடினா. சீ, உங்க பொண்டாட்டி மாதிரி ஒரு துரோகியை யாரும் பார்க்கவே முடியாது. இங்க பாரு, வாய்க்கு வந்து விடல பேசாத. ரத்னாவை கடந்தது இறந்து போனால டிசி சேதுபதி அவர்தான். என்னது? ஐயோ என்னங்க அப்படிலாம் இல்ல, நீங்க வேற. நான் இப்பதான் சதீஷ பார்த்து பேசிட்டு வரேன். அவர் நல்ல மனுஷன் தான். செத்து போயிட்டாருல, இனிமே என்ன வந்து கேட்கவா முடியும் ஏன் பழி போடுறீங்கன்னு? அதான் நைஸா பழி தூக்கி அவர் மேல போடுறாரு அதானே? நீங்க நல்ல கதையில புது ட்விஸ்ட் எல்லாம் தான் குடுக்குறீங்க. இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு சேஹா, நான் என்ன சொன்னா நீ நம்ப போறது இல்ல. மச்சான் நீங்க 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 வாங்க மச்சான் ப்ளீஸ். வர முடியாது, புறப்புற. செல்லம்மாவுக்காக நீங்க வர வேணாம். அவ குழந்தைக்கு நீங்க தாய் மாமன் தானே? தாய் மாமனா? அவளை நீங்க காப்பாற்ற வேணாமா? இப்பதான் நான் தாய் மாமன் தெரிஞ்சுதா? டேய், யாரா அந்த ஏக்கு? அப்படியே அந்த குழந்தைய தொட்டில போட்டீங்களே பேர் வைக்கிறதுக்கு. அப்ப இவங்க காத்துட்டு இருக்காங்க, யாருக்கு அந்த ஏகே லேட்டா வருவானா அது வரைக்கும் இவங்க காத்துட்டு இருப்பாங்களாம். அப்புறமா அவரு காதுல ஓதுவாராம் பேரை. இப்ப நான் வரணுமா? நான் ஓடா தாய் மாமனா? உங்க தங்கச்சிக்கு உதவி பண்ண கேட்டதுக்கு இப்படி அனகரிமா நடந்துருக்கீங்களே. அவர் அப்படிதான் நடந்துக்குவாரு. ஏன்னா அவர் ஆம்பளை, என் புருஷன். வெக்கமே இல்லாம ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு போய் என் முடிய வெட்டி விட்டீங்களே, அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அதுல கொஞ்சமாவது நீங்க வேதனைப்பட வேண்டாம்? போடுங்க. உங்களை வந்து கேவலமா எங்களுக்கு நடந்துக்க தெரியாதா? வரட்டும் உங்க பொண்டாட்டி வெளியில, இதே மாதிரி ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு போய் மொட்டை அடிச்சுடுறேன். அதுவும் வாழ்நாள் நடக்காது. அவன் நெருப்பு, நீ குப்பை. கிட்ட நெருங்கி வந்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். நான் குப்பையா? ஆமா. எனக்கு என்ன குப்பைன்னு சொல்றாரு? அப்ப என்ன வெப்பாட்டின்னு சொல்லாம சொல்றாரா? கேளுங்க. என்னடே, யாரடா வப்பாட்டின்னு சொன்ன? அவ என் பொண்டாட்டிட பரதேசம். அடடே, எங்க அட்ரா. தைரியம் பார்த்தா அடிக்க பாப்போம். அட்ரா, என்ன ஆக்டிங் குடுக்குறியா? அடிக்க மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி எவ்வளவு தெளிவா இருந்தா அவ குழந்தைக்கு உங்களை தாய் மாமனை இல்ல சொல்லியிருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவளுக்கு அண்ணன் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஒரு மனுஷன் கூட இல்லைன்னு. அவ பேச்ச கேட்க வந்த பாருங்க, எனக்கு எனக்கு தேவைதான் தேவைதான். அதுக்கு அந்த ஏகே கிட்டே போயிருக்கலாம். உங்ககிட்ட வந்த பாருங்க. போ, அந்த ஏகே போட. அப்படியே இங்க வந்தேன்.